Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல ஒரு டெக்கரேஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னா டைகரோட கார்ட்டூன் ஃபேஸ் நம்ம கேக்ல எப்படி நாசல் ஒர்க்ல டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அது வந்து கேக்ல எப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம், அப்புறம் என்ன நாசல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக்கு 1.5 kg உள்ளது, அதனால நான் 9 inch பேனில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக்கை க்ரம் கோட் பண்ணி 1/2 hour செட் பண்ணி எடுத்திருக்கேன். கேக்கு சுற்றி ஃபுல்லாகவே க்ரீம் டெக்கரேஷன் வர்றதுனால ஐசிங் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டைகரோட அந்த வாய் பகுதியை வந்து லைட்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கஸ்டமர் ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மாடலை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அதோட 2 காது 2 சர்க்கிள் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த டைகரோட பாடியில் ஒரு பிளாக் கலரில் லைன் பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஃபேஸில் 2 சைட்லேயுமே ட்ரா பண்ணிக்க போகிறது. ஸோ நம்ம வந்து க்ரீம் டெக்கரேஷன் பண்ண போகிற எல்லாத்தையுமே ஒன்று மார்க் பண்ணி பார்த்துட்டு சென்டர்லையாக அந்த ஐஸ் வார இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக எல்லா ஷேப்ஸும் சரியாக இருக்கா, நம்ம ட்ரா பண்ண சரிதானா அப்படிங்கிறது புரியும். அடுத்ததான் இந்த டைகரோட வாய் பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம கொடுக்கறதுக்காக எப்போவுமே கேக்கோட அந்த டாப் போர்ஷனில் ஒரு ப்ரௌன் கலர் லேயர் இருக்கும்ல கேக்கோட, ஸோ அதை வந்து நம்ம செரேட்டட் நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணி எடுப்போம்ல, அந்த கேக் க்ரம்ஸை தான் நான் ஒயிட் சாக்லேட் கனாச்சியை நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரியாக எடுத்திருக்கேன். அதை இந்த டைகரோட அந்த வாய் போர்ஷனில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஓவல் ஷேப்போட சென்டரில் கொஞ்சம் ஹைட்டு அதிகமாகவும் 2 சைடில் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த நாசல் டெக்கரேஷன் கொடுக்கும்போது நம்ம டைரெக்டாக அந்த கேக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீம் வந்து ஒட்டிக்காது. அப்புறமா நம்ம டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நாசல் பாருங்கள், இந்த நாசல் அதாவது இந்த ஸ்டார் நாசலில் ஸ்மால் சைஸ், இதில் நம்பரெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஸ்மால் நாசல் எடுத்துக்கோங்க. க்ரீமில் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ரொம்ப டார்க்காக இல்லை, ஒரு லைட் கலர்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ க்ரீமை பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு கேக்கு மேலே அப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நாசிலை ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கேக்கில் ஒரு ஒட்டி பிடிச்சிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த நாசில் கூடவே க்ரீம் ரிட்டன் வந்துடும். சேம் இதையே அந்த ப்ரௌன் கலர் வர எல்லா பிளேஸ்லேயுமே சேம் டெக்கரேஷனை நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இது ரொம்ப டைம் சேம் இது பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். என்ன ஆகும்னா அந்த க்ரீமில் வந்து பபிள்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும் டைம் ஆகும்போது. ஸோ இந்த கேக்கிலே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸ்டார்டிங்கெல்லாம் உள்ளது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட் பண்ணுறது வந்து அந்த க்ரீம் வந்து க்ரீமில் சின்ன சின்ன அந்த பபிள்ஸ் விழுந்திருக்கும். ஸோ சேம் டிசைன் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட்டாகவே இந்த நாசல் டிசைன் பண்ணுங்கள். நான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால தான் இந்த லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு அந்த க்ரீம் டிஃப்ரென்ஸ் தெரிகிறது. இதை விடவும் ஸ்லோவாக பண்ணியிருந்தா அந்த க்ரீமில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ சைடில் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அந்த கேக்கோட டாப் போர்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபேஸில் நம்ம அந்த மார்க்கிங் பண்ண இடத்துக்கு போக மீதி எல்லா இடத்துலையுமே இதே நாசல் ஒர்க்கு கொடுத்துக்கலாம். ஏன்னா இதோட இயர்ஸ், மவுத், அப்புறம் அந்த சைடில் நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல அதுல எல்லாம் வந்து வேறு கலர்ஸ் வரும். ஸோ வந்து சேம் இப்போ நம்ம அந்த சைடில் கொடுத்துருக்கிற சேம் கலரை பார்டர் மாதிரியே கொடுத்து விட்டுக்கலாம். அடுத்ததாக டைகரோட அந்த ப்ரொஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த வாய் போர்ஷனையும் 2 காது இந்த போர்ஷனையும் வந்து ஒயிட் கலர் க்ரீமில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சேம் நாசல் தான், அந்த ஸ்மால் சைஸில் உள்ள ஸ்டார் நாசலே எடுத்துக்கலாம். இந்த கேக் ஃபுல்லாகவே இந்த ஒரு நாசல் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறது. அப்புறமா அந்த ஃபேஸில் ஒரு லைன் மார்க்கிங் கொடுத்துட்றனால அதில் வந்து டார்க் ப்ரௌன் கலர் அது கொடுத்துக்கலாம்.
அப்புறமா பிளாக் கலரில் நம்ம க்ரீம் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சமாக க்ரீம் எடுத்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டாலே நல்ல டார்க் கலரில் நமக்கு பிளாக் கிடைக்கும். இதை பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணால் போதும், நமக்கு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கீழே 2 கர்வ்டு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த வெர்டிக்கல் லைனுக்கு மேலே டச் ஆகுறது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்புறமா அந்த ஓவல் ஷேப்போட 2 சைட்லேயுமே அதோட மீசை இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அதுக்கப்புறமா அதை டச் பண்ணி 2 லைன் 2 சைட்லேயும் அந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து ஃபுல் பிளாக் கலரில் ஃபில் பண்ணி எடுக்கலாம். அப்போ கரெக்டாக அதோட நோஸ், மவுத், அப்புறமா அந்த மீசை அதெல்லாம் நமக்கு அழகாக கிடைக்கும். லாஸ்ட்டாக 2 கண்ணையும் வச்சிடலாம். அந்த பிளாக் கலர் ஃபவுண்டனில் நான் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 சின்ன ஒயிட் டாட் போடும்போது ஒரு ரியல் லுக்கு கொடுக்கும். எனக்கு இந்த கேக்கில் ஒரு மிஸ்டேக் அப்படின்னு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அதோட பாடி கலர் வந்து லைக் வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் டைப்பில் கொடுத்து பாருங்கள். அப்போ இதை விடவும் அழகாக இருக்கும், பெட்டராக இருக்கும். இவ்வளோ தான் டைகரோட கார்ட்டூன் ஃபேஸ் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல்ல, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.